Unit 2, Properties of Matter, Module number 4. In this module, we have to discuss about viscosity. Viscosity, பாகியல் எண். விஸ்காசிட்டினா தமிழ்ல பாகியல் எண் என்று சொல்றோம். விஸ்காசிட்டிங்கிறது ஒரு லிக்விடோட ப்ராப்பர்ட்டி. Now consider a liquid flowing over a surface. The liquid layer in contact with the surface is at rest. என்ன செய்றேன்? ஒரு பரப்பில் ஒரு திரவமானது, ஒரு லிக்விட் ஆனது ஃப்ளோ ஆகி போய்கிட்டு இருக்கு. அந்த ஃப்ளோ ஆகிற லிக்விடை நான் என்ன செய்றேன்? பல லேயர்ஸா அசியூம் பண்றேன். அது என்னப்பா லேயர்ஸ்? இப்ப வெங்காயத்துல பாருங்க, உரிக்க லேயர்ஸா வருதா? ஒரு வெங்காயத்தை எடுத்து மேல இருக்கக்கூடிய லேயரை உரிக்கலாம், நெக்ஸ்ட் லேயர் எப்படி உரிக்கலாம் இல்லையா? அது மாதிரி இப்ப என்ன செய்யறோம்? திரவத்தை, இந்த படத்தை பாருங்க, இந்த திரவம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. நான் இந்த மூவ் ஆகக்கூடிய இந்த லிக்விடை பல லேயர்ஸா கெஸ் பண்றேன். நிறைய லேயர்ஸ் ஒன்னு டச் பண்ணிக்கிட்டு இருக்கு. தேர் ஆர் so many layers which are in contact with one another. இப்ப இந்த ஒரு லேயர் மாதிரி the liquid layers in contact with surface at rest. அந்த கீழே தரையை தொட்டு செல்லக்கூடிய திரவ ஏடு லிக்விட் லேயர் more or less ரெஸ்ட்ல இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயரோட ஸ்பீடும் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். The topmost layer has the maximum velocity. பாரு, the successive upper layers have greater velocity. The topmost layer has maximum velocity. அப்ப என்ன தெரியுது? ஒரு லேயருக்கு ஸ்பீடு ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கு, வெலாசிட்டி ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கு. அதை தொட்டு செல்லக்கூடிய அடுத்த லேயருக்கு சற்றே வெலாசிட்டி கூட இருக்கு. அப்ப ரெண்டு லேயருக்கு ஒரு என்னப்பா இருக்கும்? ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். There is a frictional force between two successive layers, liquid layers which are in contact with each other. This is known as viscous force. The tangential force or frictional force between two liquid layers which are in contact is known as viscous force. தொட்டு செல்லும் இரண்டு திரவ ஏடுகளுக்கு இடையே ஒரு தொடுவியல் விசை அல்லது ஒரு உராய்வு விசை இருக்கிறது. அதைத்தான் பாகுநிலை விசை என்று சொல்றோம். The viscous force is nothing but the frictional force or tangential force between two liquid layers which are in contact. Okay. Now, what is coefficient of viscosity? இப்பதான் சொன்னோம், ரெண்டு லிக்விட் லேயர்ஸ் ஒன்னு தொட்டு போகும்போது ரெண்டு கூட ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வரும். என்ன ரீசன்? ஒரு லேயருக்கு ஸ்பீடு குறைச்சலா இருக்கு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லேயருக்கு ஸ்பீடு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு லேயருக்கும் ஸ்பீட்ல வித்தியாசம் இருக்கிறதுனால இரண்டு லிக்விட் லேயர்ஸ் ஒன்னு தொட்டு செல்லும் பொழுது ரெண்டுக்கும் ஊடாட ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அதைத்தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ்ங்கிறோம். இந்த விஸ்கஸ் ஃபோர்ஸ் எஃப் எதை சார்ந்து இருக்கிறது பாப்பமா? The viscous force F is found to be directly proportional to 1. The area of the layers A and the velocity gradient dv by dx. Okay. ரெண்டு லேயர் ஒன்னு தொட்டு போய்கிட்டு இருக்கு. அந்த ரெண்டு லேயரோட ஏரியா குறுக்கோட்டு பரப்பு A என்று எடுத்திருக்கேன். வெலாசிட்டி கிரேடியன்ட், அது என்ன வெலாசிட்டி கிரேடியன்ட்? வெலாசிட்டி டிஃபரன்ஸ் பை டிஸ்டன்ஸ் is known as velocity gradient. இந்த டயக்ராம் பாருங்க. A one layer, it has velocity v plus dv. Now we consider another layer which has velocity v. இந்த ரெண்டு லேயர் கெஸ் பண்றேன். ஒரு லேயரோட velocity v, இன்னொரு லேயரோட velocity v plus dv. அப்ப இந்த ரெண்டு லேயருக்கு உடால இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு படிச்சிருக்கோம்? dx. So distance between the two layers dx and the velocity difference between the two layers dv. இதைத்தான் இங்க சொல்லியிருக்கோம். velocity gradient is nothing but change in velocity by distance. So velocity gradient. அப்ப ஒரு viscous force F ஆனது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ஏரியா ஆஃப் த டூ லேயர்ஸ் A and velocity gradient dv by dx. இப்ப இந்த ஈக்குவேஷன் எழுதலாமா? Force, viscous force F is directly proportional to area A and another one dv by dx. A க்கு direct proportional, dv by dx க்கு directly proportional இருக்கு. எழுதியாச்சு. இப்ப proportional சைனை ஈக்குவல் சைனா மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு கான்ஸ்டன்ட் போடணும். அப்ப F is equal to, so proportionality constant eta. This eta is called as coefficient of viscosity of the liquid. இதுதான் அந்த திரவத்தின் பாகியல் குணகம்.
பாகியல் எண் என்று சொல்லப்படுது. ஸோ F is equal to eta into A into dV by dx. F viscous force, eta coefficient of viscosity, பாகியல் எண், A பரப்பு, dV by dx velocity gradient, திசைவேக வாட்டம். ஓகே, இப்ப இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்றேன், A 1 dV by dx 1 சப்ஸ்டிட்யூட் பண்றேன். எதாவது இப்போ 1 ஏரியா ஆஃப் த 2 layers 1 and velocity gradient dV by dx is equal to 1. ரெண்டுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. A1 dV by dx 1. அப்ப என்ன ஆயிரும், இந்த ரெண்டும் 1 1ன்னு சொல்லி போயிடும். ஸோ F எதுக்கு ஈக்குவலா வந்துடும், ஈட்டாவுக்கு ஈக்குவலா வந்துடும். ஸோ F is equal to ஈட்டா. அப்ப ஈட்டா என்னப்பா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. அது எதுக்கு ஈக்குவல், விஸ்கஸ் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ ஒரு டெஃபினிஷன் ஈஸியா சொல்லலாமா, எப்ப விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஈட்டாவாக மாறும், எப்ப மாறும், A1 dV by dx 1. இதை வேர்டிங்ஸ்ல சொல்லுவோமா, the coefficient of viscosity eta of a liquid is equal to the viscous force when the two layers have the unit area and the velocity gradient between the two layers is unity. 1 அப்படிங்கறத யூனிட் 1 யூனிட்டி என்று சொல்றோம். சரியா? அப்ப F is equal to eta. இப்போ ஒரு டெஃபினிஷன், ஒரு நல்ல டெஃபினிஷன் பார்ப்போமா. The coefficient of viscosity of a liquid is the tangential force per unit area required to maintain unit velocity gradient. அந்த ஈக்குவேஷன்ல பார்த்தோம் இல்லையா, F is equal to eta. எப்ப A1 dV by dx 1. அதான் இங்க வேர்டிங்ஸ்ல சொல்லியிருக்கோம். The coefficient of viscosity of a liquid is the tangential force per unit area required to maintain unit velocity gradient. ஓகே, இப்போ இந்த coefficient of viscosity ஈட்டாவுக்கு யூனிட் அண்ட் டைமென்ஷன் பார்க்க போறோம். F அந்த ஈக்குவேஷன் போன ஸ்லைட்ல பார்த்தோம்ப்பா, F is proportional to A into dV by dx. அப்ப F is equal to ஒரு கான்ஸ்டன்ட் ஈட்டா into A into dV by dx. ஓகே, இப்போ இந்த ஈட்டாவை மட்டும் வச்சுக்கோ, இந்த dV by dx நெக்ஸ்ட் சைடு கொண்டு வரு. ஸோ ஈட்டா is equal to F by A dV by dx. ஓகே, இப்போ ஃபோர்ஸுக்கு என்ன யூனிட், நியூட்டன். ஏரியாவுக்கு என்ன யூனிட், மீட்டர் ஸ்கொயர். வெலாசிட்டி சேஞ்ச், வெலாசிட்டி என்ன யூனிட், மீட்டர் பர் செகண்ட். அண்ட் டிஸ்டன்ஸ் யூனிட் மீட்டர். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்குது, நியூட்டன் செகண்ட் பெர் மீட்டர் ஸ்கொயர். இட் இஸ் த யூனிட் ஃபார் coefficient of viscosity. It is otherwise called as poise. இதுக்கு இன்னொரு பேர் என்ன, POISE, poise. Newton second per meter square is otherwise called as poise. Now dimension formula for coefficient of viscosity. அதே formula எடுத்துக்கோ. F is directly proportional to A into dV by dx. F is equal to eta into A into dV by dx. இப்போ eta மட்டும் வச்சுக்கோ. Eta is equal to F by A into dV by dx. இப்போ dimension formula apply பண்ணலாமா. Forceக்கு dimension என்ன, ml t power minus 2 is the dimension for force. கீழே area dimension L square. Velocity dV dimension L t power minus 1. dx distance dimension L. இப்போ இதை simplify பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது, m L power minus 1 t power minus 1. It is the dimension formula for coefficient of viscosity. Okay, now in this module we discussed about what is viscosity, what is coefficient of viscosity, and what are the units and dimension for the coefficient of viscosity. புரியுதா? அப்ப இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது உங்களோட நோட்ல ஆன்சர் எழுதிட்டு வரணும். கொஸ்டின் நம்பர் 1, டிஃபைன் விஸ்காசிட்டி, ஷார்ட் கொஸ்டின், 2 மார்க் அல்லது 3 மார்க்ல கேட்பாங்க. கொஸ்டின் நம்பர் 2, டிஃபைன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி, இதுவும் ஷார்ட் கொஸ்டின் 2 or 3 மார்க். அண்ட் தேர்ட் ஒன், derive the unit and dimension for coefficient of viscosity, இதுவும் ஒரு ஷார்ட் கொஸ்டின். இதுவும் 3 மார்க், 2 மார்க் ஆர் 3 மார்க்ல கேட்கப்படலாம். இதுக்கெல்லாம் என்ன செய்றீங்க, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது ஆன்சர் எழுதிட்டு வர்றீங்க. ஓகே பாய்ஸ், தேங்க்யூ.